நீ போய் படுடா. அக்கா கூடயா? ஆஹா, வேண்டாம் அண்ணே. ஏன் அவ திட்டுவாளா இல்ல அடிப்பாளா? ம், சில சமயம் ரெண்டுமே நடக்கும். ஓ, மேடம் அந்த அளவுக்கு பெரிய ஆளா? ம், பாட்டி ரூம்ல படுத்துக்கோ. பாட்டி ரூம்லையா? ம், ஏற்கனவே ரேகா வீட்டில் இந்த பேய் நம்ம ரூம்ல இருந்து அப்பப்போ தொல்லை பண்ணுது. இதில் பாட்டி ரூம்ல தனியாக படுக்கிறதா? அண்ணனுக்கிட்ட சொல்லிடலாமா வேண்டாமா? என்னடா யோசிக்கிற? இல்லைண்ணே, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீங்கள் போய் படுங்க. ஏன் பாட்டி ரூம்ல படுத்தா என்ன? இல்லை அண்ணே, பரவாயில்ல. அவ தனியா படுக்க யோசிக்கிறா போல இருக்கு பார்த்தா. நீ அவளை கூட்டிட்டு போய் நம்ம ரூம்ல படு, நான் போய் பாட்டி ரூம்ல படுத்துக்கிறேன். இல்லை அண்ணே, வேண்டாம், நான் ஹால்லையே படுத்துக்கிறேன். நான் உன்னை உன் அண்ணன் கூட தாண்டா படுக்க சொன்னேன். ம், சரி வாடா, நாம போய் படுப்போம். அக்கா தனியா இருக்க பயப்படுவா, நீ அக்கா கூடயே படனே. இப்ப கூட நீ அவளை பத்தி தான் யோசிக்கிற இல்ல? அவ உன்னை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாளா? இவ்வளோ நேரமா நம்ம பேசுனதெல்லாம் ரூம்குள்ள இருந்துட்டு கேட்டுட்டு தான் இருப்பா. டோர் ஓப்பன்ல தானே இருக்கு. ஒரு எட்டு வெளியே வந்து பார்த்தாளா? அவளே அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவளை பத்தி யோசிக்கிற? நீ விஷயத்த சொன்ன அடுத்த செகண்டே நான் அவளை கூப்பிட்டு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆகி 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும். அதுக்கு இப்ப இருந்தே பழக்கமாகட்டும் அப்படி சொல்லிதான் நானும் பேசாம இருந்துட்டேன். அதுவும் இல்லாம 2 பேரும் ஒன்னா இருந்தா உருப்படவே மாட்டீங்க. அதனால தனியா இருக்கிறது எவ்வளவோ பெட்ரு. இனிமேல் அவளை விட்டுட்டு நீ இருக்க பழகு. எப்ப பாரு ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் மாதிரி 2 பேரும் ஒன்னாவே திரியறது. ஏன் அண்ணா இப்படி எல்லாம் பேசுற? என்ன இருந்தாலும் அவன் ஏன் அக்கா அண்ணே? அவ அப்படி நினைச்சாளா? இப்ப வரைக்கும் 2 பேரும் ஒன்னா வளர்ந்து படிச்சு வந்திருக்கிறீங்க. அவ ஒன்னு அப்ப புரிஞ்சுக்கலேன்னு தானே அர்த்தம். யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு தானே அவ இருக்கா. நீயா போய் நீ பேசிப்பாரு, உன்னை பேசிக்கிறேன். எதுக்குடா தங்கமே அழுகுற? நான் உன்னை கண்டிக்க கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? நீ என் அண்ணன் அண்ணா. எனக்கு அவ மேலதான்டா கோவம், உன் மேல இல்ல. வருத்தப்படாத. உன்னோட கண்ணீரை உன்னை புரிஞ்சுக்காத ஒருத்தங்களுக்காக ஏன்டா வேஸ்ட் பண்ற? நீ இவளை பத்தி யோசிக்காதடா. அதுக்கு அவ ஒருத்தே இல்ல. நீ உன்னோட கான்சன்ட்ரேஷனை உன்னோட கெரியர்ல செலுத்துடா. சரி அண்ணே. நானும் பார்த்தாவும் எப்பவும் உனக்கு பக்கபலமா இருப்போம். உன் அக்கா உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவளே வந்து உன்கிட்ட பேசுவான். அது வரைக்கும் பொறுமையாரு. சரி அண்ணே. என் தங்கச்சி என்ன புரிஞ்சுப்பா. என் செல்ல தங்கச்சி. பிறந்ததுலேருந்து கூடயே இப்போ வரைக்கும் இருந்த அவ இனி பேசலை அப்படிங்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் புரியுது. அக்செப்ட் பண்ணிக்கோடா. சரி அண்ணே. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பழகிதான் ஆகணும். பழகிக்கோ. சரி அண்ணே. பார்த்தா நீ எல்லாம் இப்படி என் கூட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்க மாட்டேயில்ல? இப்போ இல்லை, எப்பவும் உன் கூட மட்டும் இல்லை, யார் கூடயா இருந்தாலும் சண்டையெல்லாம் போட்டுட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியாது. நான் அதையெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு தைரியசாலியெல்லாம் இல்லை அண்ணே. தேங்க்ஸ் தான். வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் விசேஷம் வருது. நான் வந்து கூப்பிட்றேன், நீ வரையா டார்லிங்? எதுக்கு? உங்க கூட சேர்ந்து கூழ் ஊத்தவா? இல்ல கோயில் வாசல்ல உட்காந்து 2 பேரும் ஒன்னா பிச்சை எடுக்கலாமா? பாத்தியா? என்னத்தடா பார்க்கணும்? உங்க வீட்டை அடிக்கும் தலைக்கும் க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி சுண்ணாம்பு பூசி அப்படியே அலங்காரப்படுத்துவீங்க. அதுக்கு நம்ம மாங்குன்னு வேலை பார்க்கணும், அதானே? நம்ம வீடு தானடி தங்கம், நம்ம தானே பண்ணணும். அந்த வீடு கட்டுனது நீதான். ஆனா அது உன் தங்கச்சி பேருக்கு போயிருச்சு. இனி அது நம்ம வீடு கிடையாது, அவ வீடு. இப்போ இந்த திருத்தம்லாம் ரொம்ப முக்கியமா? நீ கோயிலுக்கு வருவியா மாட்டியா அதை சொல்லு. நான் எந்த கோயிலுக்கும் வரல, போதுமா? போ கிளம்பு. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. ஐயோ போதுமாடா சாமி, நான் போகாத கோயிலும் இல்லை, வேண்டாத தெய்வமும் இல்லை. எனக்கு எவ்வளோ அழகான அப்பா அம்மா, புருஷன், மாமியார், மாமனார் எல்லாரும் அமைஞ்சிருக்காங்க. இதில் குழந்தை ஒன்று தான் இல்லைன்னு குறை. கண்ணீர் விட்டு கதறி அழுகும்போது வராத தாயும் தெய்வமும் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இப்படியெல்லாம் பேசாதடா செல்லம். என்னது மொழி சொல்லு? எதுக்கு வாயை உடைக்கவா? அது தெரிஞ்சா சரிதான். நான்லாம் எங்கேயும் வரல, எனக்கெல்லாம் மனசு வெறுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா நீ போ, அது உன்னோட இஷ்டம், உன்னோட வாழ்க்கை, உன் இஷ்டப்படி வாழு. என்னைய எந்த தொந்தரவும் பண்ணாத. அப்போ நான் என் இஷ்டப்படி வாழலாமா? நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கவா? என் வாழ்க்கைய நாசமாக்கு வந்து பத்தாது, இனி வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அதோட வாழ்க்கைய வேற நாசம் பண்ண போறியா? அதானே,
எப்பவும் என் செல்லத்துக்கு என் மேல பாசம் இருக்கு, என்னை விட்டு தர மாட்டியே. மண்ணாங்கட்டி வாயில் ஏதாவது நல்ல நல்ல கெட்ட வார்த்தையா வந்துடும் சொல்லிட்டேன். கெட்ட வார்த்தையில நல்ல வார்த்தையா? புரியலையே. உனக்கெல்லாம் புரிஞ்சுருந்தா என் வாழ்க்கையே இப்படி சூன்யமா நிக்க போகுது. அப்போ நீ இந்த மாமனோட கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படித்தானே? ஆமாண்டா முட்டா பையனே, அதைத்தானே இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன், புரியலையா? நீ தானே நிறைய வேண்டுதல் வச்சுட்டு மடிப்பிச்சு எல்லாம் எடுப்ப, அதனாலதான் கேட்டேன். போதுமா? சும்மா. ஹம், ஆமா, அப்படியெல்லாம் எடுத்துட்டு தான் இப்போ நான் மற்றவங்க கிட்ட பிச்சை எடுக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை வந்துருச்சு. என் தங்கமையினால அப்படியெல்லாம் பேசாதடா. ஐயோ, இருக்கிற கடுப்புல எது எது பிய்யுன்னே தெரியாது, மரியாதையே ஓடி போயிரு. ம், சரி சரி, போறேன், டென்ஷன் ஆகாத. பாப்பா, உங்க அண்ணிக்கிட்ட பேசி எப்படியாவது கோயிலுக்கு வர சம்மதிக்க வை. நான் உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரேன் திருவிழால, சரியா? இப்போ போறியா இல்லையாடா? போறேன்டி, கத்தாத. அவன் கூப்பிட்டதுக்காக இல்லைனாலும் நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிருக்காக கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கிடைச்ச சாப்பாடு, தங்கறதுக்கான இடம், துணிமணி, கொஞ்சம் சுற்றி இருக்கிற நல்ல உறவுகள், இதையெல்லாம் கடவுள் எனக்காக கொடுத்ததுக்காகவாவது நன்றி சொல்றதுக்காக போகணும். படுத்து தூங்கு பாரு, ஏன் உட்காந்துட்டு இருக்க? சாரி அண்ணே, என்னால் தான் உங்களுக்கெல்லாம் கஷ்டம். சச்சே, இதுல என்ன இருக்கு கஷ்டம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ நிம்மதியா தூங்கு, காலையில எதுனாலும் பார்த்துக்கலாம். ம் படுத்துக்கோடா. ம் அண்ணே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ம், இல்லை, ஸ்கூல் காலேஜ்னு படித்தது எல்லாமே ஹாஸ்டலில், அப்போல்லாம் தான் நீ என் கூட இல்லை. அதான் கூட பரமும் இருந்தாலே, அப்புறம் என்ன? நீ இல்லைல்ல அண்ணே, ம், இனிமேலாவது எப்பவும் நீ என் கூட இருப்பியா? எப்பவுமா? ம் ம், சும்மா வார்த்தைக்காகலாம் சொல்லக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை குழந்தை பிறந்தாலும் நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பேபியாக இருக்கணும். ம், சரிடா, நீ படுத்து தூங்கு. பரமு ஒரு நாள் பேசாதக்கே பாரு எப்படியெல்லாம் ஃபீல் பண்றா. அண்ணன் இருந்தோம் இது வரைக்கும் நான் எதையும் கண்டுக்கிட்டது இல்லை, இங்கே வந்துதான் அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாளோ. என் தங்கச்சி, என் அப்பா எப்பவும் நல்லா பார்த்துக்கணும். சின்ன வயசுல நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம், வளர வளர எங்களுக்குள்ள கேப் வந்துச்சு, அதான் பாரு இவ்வளோ ஃபீல் பண்ணுறா. பூ பூவாய் புனைக்கும் இவள் எங்கள் வீட்டு புது கவிதை, தாலாட்ட தொட்டில் மட்டும் இலை இவள் எங்கள் கை குழந்தை. டேய் புருஷா, போகாதடா, ஒரு நிமிஷம் நில்லுடா, இங்கே வா. என்னடி பண்ணட்டி சொல்லு. இங்கே பாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தா, அவளை மனசாலையோ உடம்பாலையோ கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படின்னா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. இதை நீ தான் சொல்றியா? ஆமாண்டா, நான் தான் மனசார சொல்கிறேன். பின்ன என்ன பக்கத்து வீட்டுக்காரியா வந்து சொல்லுவான் உன்கிட்ட? ஆனால் ஒன்று, பழைய குருடி கதவை தள்ளின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபிசிக்கல் நீட்ஸ், ஃபேமிலி நீட்ஸ், ஃபைனான்சியல் நீட்ஸ் இதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வரவை எப்படின்னு எனக்கும் தெரியாது. ஒன்று நீ ரொம்ப கஷ்டப்படுறியோ இல்லையோ, ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்படுவா, அதை யோசிச்சுக்கோ. என்னமோ சொல்ற சந்தியா நீ, ஆனா விளங்கல. எப்படி விளங்கும்? உங்கள் அம்மா சொத்து நகைன்னு அலையுதே, அதுக்காக. வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், அவங்கள கவனிச்சிக்கணும், இவங்கள கவனிச்சிக்கணும், அதுக்காக. அப்புறம் பொண்ணுனாவே மேரேஜ் மெட்டீரியல், அவள் குழந்தை பெற்றுக்கிறக்காக மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் ஒரு நினப்பு வச்சுருக்கீங்களே, அதுக்காக. இந்த மாதிரி மோட்டிவ்காகலாம் நீ கல்யாணம் பண்ணிக்காதேன்னு சொல்ல வந்தேன். எங்க அம்மாவும் தங்கச்சியும் இருக்கிற வரைக்கும் நானும் என் தம்பியும் வாழ்க்கையில உருப்பட்ட மாதிரிதான். எங்காவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடணும், அங்க போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு பொண்டாட்டியை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கணும். அப்படி ஏதாவது நான் வேணா பண்ண முடியும். பெத்தவங்களோடையே சொந்த ஊர்லயே சந்தோஷமா மனைவியோட இருக்கிறது அப்படிங்கிறது நடக்காத விஷயம். நாட்டில் பல பேர் அப்படி இருக்கிறாங்க தான், ஆனா அவங்களாம் நிம்மதியா இருக்கிறாங்களா? அம்மா ஒரு பக்கம் இழுக்க, பொண்டாட்டி ஒரு பக்கம் இழுக்க, தங்கச்சி ஒரு பக்கம் இழுக்க. ஐயோ. ஹலோ. ம், சரி சந்தியா. உன் வாழ்க்கை உன் கையில், உன் இஷ்டம், எப்படி வேணா நீ வாழ்ந்துக்கோ, ஆனால் சந்தோஷமா நிம்மதியாக இருந்தீன்னா சரிதான். அப்போ நீயே மாமனை மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிறியா? கோடி கும்பிடு, அப்பா ஆளை விடுங்க. அது ம் ஒன்றும் இல்லை தாயே, தேங்க்யூ, பாய். இவனுக்காகவே இவன் அவங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டேங்கிறான். இதில் இவன் நம்பி வர பொண்ணுக்காகவும் பொறுக்க போகிற குழந்தைக்காகவும் எப்படி பேசுவான்? அவங்க அம்மா கீ கொடுத்து ஆடுற பொம்மையாட்ட எல்லாமே அப்படி தான் பண்ணுறான்.
எப்படியோ நம்ம அந்த லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டோம். நல்லா இருந்தா சரிதான். நான் பார்த்துட்டேன். இந்தா சத்யா, நீ பாரு. இந்தாங்க காஃபி. இந்தா சத்யா. குட் மார்னிங் அங்கிள். வாங்க உட்காருங்க. இவன் யாரு புதுசா? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சத்யா இவரு ரேகாவோட ஃப்ரெண்டு. ஓ அப்படிங்களா தம்பி, நான் இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன். சிவா இவர் என்னோட ஃப்ரெண்டு. சரிங்க அங்கிள். ரேகாவோட ஃபியான்சின்னு சொல்ல வந்தான், இவர் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு? என்னவா இருக்கும்? ரேகா இவனா? ஆமா ரேவதி, காலங்காத்துலயே இவன் மூஞ்சிலையா முழிக்கணும்? சாக்கு குறை. அப்பாங்க முன்னாடி எதையும் காட்டிக்காத, நார்மலாக ட்ரை பண்ணுறேன். டாடி, டாடி குட் மார்னிங். ம் ரேகா கிட்ட மாப்பிள்ளையே உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாருன்னு கேட்கலாமா? இப்போ வேண்டாம், சத்தியம் இருக்கிறான், இல்லாதப்போ கேட்போம். என்ன சொல்லு, இன்னைக்கு என்ன வேணும்? அப்பா? நீ தான் ஏதாவது கேட்டு அலம்பிடிச்சிட்டே இருப்பியே, சொல்லு. எதுவும் வேண்டாம், நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன். அதெல்லாம் உன் இஷ்டம். தேங்க்யூ டாடி. விக்கி, நீ எப்போ வருவ? கிளம்பிட்டு இருக்கேன்டா, வரேன் சீக்கிரமே. ம் நீ எப்படா உங்க வீட்டுக்கு வர போறீங்க? அதான் தெரியல. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறது ரேகாக்கு சேஃப்டி. ஏன்? இப்போ சசி வந்திருக்கான். அவனா? அவன் எப்ப வந்தான்? காலையில். என்ன பிளானோட வந்திருக்கான்னு தெரியலையே. ரேகா கிட்ட சொல்லி அவனோட மொபைல்ல இருந்து எப்படியாவது சிவா நம்பரை எடுக்க சொல்லணும். சரி, நீ ரேகாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. நீ அங்கேயே தானே இருக்க, நீ ஏன் சொல்லு. என்கிட்ட அவன் நம்பர் எல்லாம் இல்ல. ஐயோ நான் மாட்டேன்ப்பா, ரேகா ரூம்ல சசி இருக்கான். ஏய், அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா விட்டுட்டா நீ உட்காந்து இங்க நான் ஏன் பேசிட்டு இருக்கேன் என் கூட? விக்கி அசிங்கமா பேசாத. சீ, நீ முதல்ல போய் ரேகாவை பாரு. அவன் அவளை ஏதாவது பண்ணிட போறான். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்பா, ரேகா அப்பா எல்லாரும் இருக்கோம், எப்படி இப்போ பண்ணுவான்? ஆமா, அவன் காலம் நேரம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் பாரு. அவன் மனுஷனா இருந்தா கூட பரவாயில்ல, மிருகத்தோட மோசமா இருக்கான். நீ பதிலுக்கு பதில் பேசிட்டே உட்காந்துரு. அவன் வீட்டுக்குள்ள வச்செல்லாம் எதுவும் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம வெளியே போனாதான் அவன் ஏதாவது ட்ரை பண்றான். இவகிட்ட வந்து பிளான் எல்லாம் சொல்லிட்டு தான் அவன் பண்ணுவான். உனக்கு உன் தங்கச்சி மேல அவ்வளோ அக்கறை இருந்தா இங்கேயே வந்து டேரா போட்டு உட்காரு. இது அவளுக்காக சொல்ற மாதிரி இல்லையே, உனக்காக சொல்ற மாதிரி இருக்கு. அடப்பாவி, கண்டுபிடிச்சிட்டியே. இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம்? அப்புறம் நீ தான் நைட் ஒரு குண்டை தூக்கி போட்டியே. நைட் எல்லாம் தூக்கமே இல்லடா, அதையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நானா? தூங்கி எழுந்திரிச்சோன்னா எல்லாம் மறந்து போச்சா? நான் என்ன சொன்னேன் விக்கி? என் அப்பா உன் கூட பேசினாரே, அப்ப நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா நீ கேட்ட? உன் கூட பேசினார் தானே, அப்ப அக்செப்ட் பண்ணிட்டாரு தானே அர்த்தம். அதனாலதான் கேட்டேன். அது அப்படி இல்லம்மா, ரேகா வீட்டில் இருக்கோம். ரேகாவோட அப்பாக்காக இல்ல என்னோட அப்பாக்காக கூட அவர் என் கூட நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லையா? அப்போ அக்செப்ட் பண்ணலைங்கிறியா? இருக்கலாம். விக்கி, எனக்கும் அதே குழப்பம்தான்டா. அதே தான் நானும் நைட்டெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் அப்பா கிட்ட போய் ஓப்பனாவே கேட்டுறவா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா டைரக்டாவே கேட்டுடலாம். இல்ல டைரக்டாவே கேட்டுட்டா? டைரக்டாவே கேட்டுட்டா நைட் சொன்ன மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலனா தூக்குல தொங்க போறியா? நீ பைத்தியமாடி? தூக்குல தொங்குற அளவுக்கு தைரியம் இருக்கான், ஆனா அவங்க அப்பாவை போய் கன்வின்ஸ் பண்ண மாட்டாளாம். நீ எதையும் பேசுவ, இன்னமும் பேசுவடா. ஏன்னா நான் பைத்தியமா இருக்கிறதே உன் மேல தானே, அதனாலதான். என்ன? இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்கும். பின்ன இருக்காதா? நாமளையும் நினைக்க இந்த உலகத்துல ஒரு ஜீவன். அப்பா, எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. லவ் பண்றது பொண்ணுங்களுக்கு வீக்னஸ், ஆனா ஆண்களுக்கு அதான் ஸ்ட்ரென்த். அதனால தானே. இந்த அளவுக்கெல்லாம் நீ பேசுவியா? அப்புறம் நான் வந்தா மட்டும் என்னமோ குழந்தை மாதிரி அப்படியே அடம் பிடிச்சிட்டு வம்பு பண்ணிட்டே இருக்க. அத நீ ரசிக்கிறியா இல்லையா? இல்ல. ஹாய். ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, நீங்களாம் எப்படி உங்களோட எந்த ஒரு எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ ஒய்ஃப் கிட்ட மட்டும் தானே காட்ட முடியும். அந்த மாதிரி தான் நாங்களும் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ காட்ட முடியாதுல்ல. நீ எதுக்கு இப்போ என் ரூம்குள்ள வந்த? வாய மூடு. இப்ப டென்ஷன் ஆகி கத்த வேண்டியது நீ இல்ல, நான். எதுக்கு? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, உன் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் வந்து இந்த வீட்டை ஸ்டே பண்ணக்கூடாது, வந்து பார்க்க கூட கூடாதுன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? அதையும் மீறி முதல்ல உன் அண்ணா அக்காங்க, இப்ப உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு யார யாரோ வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. வீடு நீ வாங்கி கொடுத்ததா இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீ சொல்லக்கூடாது.
நான் தாண்டி சொல்லுவேன். நான் சொல்றதுதான் நீங்க கேட்டாகணும். அப்போ அதை போய் என் அப்பா கிட்ட சொல்லு. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. நீ யாருங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் சொல்லு. என்ன ஒன்றும் பேசாம இருக்க? நீ நினைச்ச காரியம் நடக்காது. அதனால தானே. அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? இவெல்லாம் ஒரு ஆள்னு இவன் கூட எல்லாம் நின்று பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏய், எங்கடி போற? நான் நின்னு பேசிட்டு இருக்கேன்ல, இங்க நில்லு. எனக்கு உன் கூட இதுக்கு மேல பேச இஷ்டம் இல்லை. முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போ. நீ பேசணுமா பேசக்கூடாதா, நான் வெளியே போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஐயோ, இவன் வந்தாலே எனக்கு ப்ரெஷர் தான் ஏறுது. இங்க பார், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. உன்னோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சொல்லிதான் ஆகணும். எதுக்குடா? ஏன்டா இப்படி அப்பப்போ வந்து என் உயிரை வாங்குற? நானும் எத்தனை முயற்சி பண்ணிட்டேன் உன்னோட உயிரை மொத்தமா வாங்க. எல்லாமே தோல்வியில தான் முடியுது. ஓ சார், அதனால ரொம்ப வருத்தமா இருக்கீங்களோ? ஆமாண்டி. அதான் எங்க 2 பேத்தையும் பிரிச்சு வச்சு அணுவணுவா சாகடிக்கிறியே, அது போதலையே உனக்கு? அது எப்படி அவனை நீ சிவா இல்லைன்னு கண்டுபிடிச்ச? அது எதுக்கு உனக்கு? புருஷனும் பொண்டாட்டி ஒரே மாதிரி அதட்டிக்கிட்டு வர்றது. ஏன் சிவாவை குறை சொல்ல நீ யாரு? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் வருமா வராதா? எனக்கே தோணுச்சு அவன் சிவா இல்லைன்னு. போதுமா? அதான் பதில் சொல்லிட்டேன்ல, வெளியே போ. முடியாது. அவன் அப்படித்தான். கொண்டா போன. என்னடா சிவா அப்படி பாக்குற? ஏன்டா சசி இப்படி எல்லாம் பண்ற? நான் ரேகா வாய்ஸை கேட்டு கூட எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஆனாலும் அவ வயசை நீ மறந்துட்டியா என்ன? அது எப்படி மறக்க முடியும்? நான் ஏன் மறக்கணும்? நீ அவளை எப்பதான் மறந்து தொலைவேன்னு எனக்கே தெரியல. அந்த பிருந்தா என்னடானா? மேடம், சசி சாரை பார்க்கணும். இருக்காரு, உள்ள போங்க. தேங்க்யூ மேடம். எஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ். என்ன பிருந்தா, நான் சொன்ன ஆளை போய் மீட் பண்ணியா? மீட் பண்ணேங்க சார். இந்தாங்க சார், நீங்க கொடுத்த பணக்கட்டு. ஏமா, நான் வேலையை முடிக்க சொல்லி தானே முன்பணமா கொடுத்தேன். இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க சார். என்னால சிவாவை ஏமாத்த முடியாதுங்க சார். அவரோட கண்ணில் உண்மையான காதல் இருக்கு. அதனால நான் அவரோட ரேகா இல்லை அப்படிங்கிறத. அவன் கண்டுபிடிச்சிட்டானா? ஆமாங்க சார். உனக்கெல்லாம் நடிக்க ட்ரைனிங் கொடுத்து அவங்கிட்ட போய் உன்னை அனுப்பி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? சார், நானும் இல்லை, வேற யார் போனாலும் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. பாய மூடு. உனக்கு ஒழுங்கா நடிக்க தெரியலன்னு சொல்லு. கொடுத்த பணத்தை வாங்குற பணத்தை எனக்கு கிடையாது. பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு. கொடுத்த வேலையை செய்யாம பணம் வாங்கிக்கிறவன் நான் இல்லை. அதனால இது எனக்கு வேண்டாங்க சார். எடுத்துட்டு போன்னு சொன்னேன். இல்லை சார், எனக்கு வேண்டாம். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க உலகாலேயே கூட்டிட்டு வந்து இவதான் ரேகான்னு நீங்க அவரை நம்ப வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. சாரி சார், வரேன். சிவா, நீ ரேகா கூட சேர்ந்து சாக வேண்டாமே, வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே நினைச்சேன். ஆனா அதுல நீயே மண்ணலி கொட்டிக்கிட்டடா. ஓ, அப்ப ரேகான்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பினது நீதானா? இது எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. அதான் என்னமோ வானத்துல டான்ஸ் ஆடுவாங்களே, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க? அது யாரா இருந்தா எனக்கு என்ன? அதை பத்தி ஏன் என்கிட்ட கேக்குற? பம்பையோ ரொம்பையோ சொல்லுவாங்களே, அவங்களே வந்தா கூட நீ நம்ப மாட்டியான். அந்த பிருந்தா அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறா உனக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு ஹார்மோன் சேஞ்ச்னால வர இந்த லவ்வுக்கு அவ்வளோ பவரா, அவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்க எல்லாரும். அப்படி இந்த கன்றாவி லவ்ல என்னதான் இருந்து தொலைதோ, உயிரையே கொடுக்குற அளவுக்கு. பொண்ணுங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி அவன் ரேகாலையும் நீ கண்டுபிடிச்ச? அதான் எனக்கு சொல்லு. நீ ரேகாவை இது வரைக்கும் நேர்லயோ போட்டோலயோ பார்த்ததில்ல, தொட்டதும் இல்ல. இந்த பீச் பார்க்ல எல்லாம் லவர்ஸ் பண்ணுவாங்களே, ஹக்கு ஹிஸ், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அப்படியெல்லாம் இருந்தும் அந்த பொண்ணு ஓடி வந்து உன்னை ஹக் பண்ணிச்சா இல்லையா? அப்போ ஏன் உனக்கு ஒரு செகண்ட் கூட அவதான் ரேகான்னு தோணல? அதுதான் எனக்கு தெரியணும். டச்சிங், கிஸ்ஸிங், ஹக்கிங் இதெல்லாம் இல்லைனாலும் காதல் வாழும்டா. நீ காதலை பத்தி என்ன சாதாரணமா எடை போட்டுட்ட? அப்படியெல்லாம் குரலை வச்செல்லாம் யாரும் ஏமாத்தவெல்லாம் முடியாது, தெரிஞ்சுக்கோ. அவளை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பிம்பம் தோன்றும். அந்த பிம்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இல்லை. எனக்கு சொல்ல தெரியல சசி கரெக்டா. ஆனா என்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சு இவன் ரேகா இல்லைன்னு சொல்லிச்சு. போதுமா? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. என்னடா, கம்பெனில எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் சாதாரணமா முடிச்சு கையில கொடுத்துருவ. இப்போ ஒரு கேள்வி கேட்டா பேந்த முடிச்சுட்டு நிக்கிற. பதில் சொல்லு. மொத்தத்துல எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சு டார்ச்சர் பண்றதும் இல்லாம இப்போ இப்படி வேற டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீ என்ன பண்ணாலும் சரி, ஏன் ரேகாவை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். உன் தலைமையில கல்யாணமும் பண்ணுவேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? அதான் அவரே சொல்லிட்டாரே, பின்ன நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நீ தான் மனித ரூபத்தில் வர்ற மிருகமாச்சே. உனக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி என்ன புரிய போகுது? ஆனாலும் நீ கூட தான் காதலிக்கிறேன்.
நானா? சீ. ஐயோ, அப்புறம் உன்னோட காதல் யார் தெரியுமா? உன்னோட பிஸ்னஸும் மணியும் தான். ஓ, அப்ப என்ன பண்ண பேயின்னு சொல்ல வரையா? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதில் ஒரு போதை வெறி உனக்கு இருக்கு. அது மேலெல்லாம் இருக்கிற காதலை நீ மனுஷன் யார் மேலேயாவது காட்டினா கூட அது பல மடங்கா உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற. ஆஹா, நான் என்னோட ஒப்பீனியன் சொன்னேன். ஏற்கனவே நீ சிவாவை பைத்தியமாக்கிட்ட. இனி அடுத்து நான் பைத்தியமாகறதுக்கு வழி சொல்றியா? சரி, மனுஷங்க மேலே உன்னோட காதலை காட்ட வேண்டாம், குழந்தைங்க மேலே காட்டலாம்ல. இன்னும் 2 நிமிஷம் நான் இங்க நின்ன என்னையும் எவ பின்னாடியாவது சுத்த வச்சிருவ நீ. சரி, நீ எவ பின்னாடியும் சுத்தாத, போய் உன் அப்பா அம்மா பின்னாடியாவது சுத்து. அப்பவாவது அவங்க மூலமாக உனக்கு பாசம் கிடச்சி இப்படி மிருகத்தன்மையோடு இல்லாமல் இருக்கியான்னு பார்ப்போம். ஏய் உன்ன